வணக்கம் மக்களே. 2012 நடத்தப்பட்ட ஒரு டிஎன்பிசி தேர்வுல உள்ள 100 தமிழ் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. முதல்ல திருக்குறள் திருவள்ளுவர்னு ஆரம்பிக்கு. சரி, நல்ல சகுனம் தான். சரி வாங்க. திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர், கரெக்ட் தானே? சரி, அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும் வாக்கியம் செய்தி வாக்கியம், கரெக்ட் தானே? ஒரு செய்தியை என்ன செய்யுது? தெளிவா தெரிவிக்குது. திருவள்ளுவர் தான் திருக்குறளை எழுதியிருக்காரு அப்படிங்கிற செய்தியை தெளிவா தெரிவிக்கிறதுனால இது செய்தி வாக்கியம் தான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இங்க பாருங்களேன், 101ல இருந்து ஆரம்பிக்கும். சரிங்களா, நானே ஒரு நிமிஷத்துல குழம்பிட்டேன். சரிங்களா, என்னடா இது 101ல இருந்து ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாவது தடவை ஃபர்ஸ்ட் வெளில போயிட்டேன். சரி இது ஜென்ரல் கொஸ்டினா தான் இருக்கும்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளுக்கு வந்து பார்க்கல தான் எல்லாமே தமிழ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரிஞ்சு. சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பிரித்தெழுதுக. சின்னாள். சரிங்களா, சில பிளஸ் நாள் சின்னாள், ஆப்ஷன் பி. சரி அடுத்த கொஸ்டின். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அறந்தலைப்பட்ட நெல்லியம் பசுங்காய், அதாவது இது எந்த நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா குறுந்தொகையில இருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா, அதாவது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த பாலை நிலத்துல இந்த நெல்லி மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்கும். சரிங்களா, அந்த மரம் வந்து வழிபோக்கர்களுக்கு வந்து நீர் தாகத்தை வந்து அந்த மரம் தான் என்ன செய்யுமா? தணிக்குமா. சரிங்களா, அப்போ அறந்தலைப்பட்ட நெல்லியம் பசுங்காய். சரிங்களா, அப்போ இதற்கான அர்த்தம் என்ன? அந்த மரத்துல உள்ள அந்த நெல்லிக்காய், சரிங்களா, அந்த காயை பத்தி பேசுறது. சரிங்களா, அது தாகத்தை தணிக்கும் அப்படிங்கிறத சொல்றதுதான் என்னது இந்த லைன். சரிங்களா, அப்போ நெல்லிக்காயின் குணம் என்ன? சரிங்களா, இதுதான் கேள்வியா இருக்கும். சரிங்களா, அறந்தலைப்பட்ட நெல்லியம் பசுங்காய். சரிங்களா, வந்தவங்களுக்கு என்ன செய்யுது? தாகத்தை தணிக்குது. அப்போ அந்த நெல்லிக்காயின் குணம் என்ன? சரிங்களா, தாகத்தை தணிக்குது இல்லையா? அப்போ அதனுடைய குணம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கும். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப மிச்சம் எல்லாமே பொருந்துறதுல நம்ம என்ன பண்ணிக்கணும்? எழுதி வச்சுக்கணும். சரிங்களா, தமக்கு அப்படின்னா மருத்துவர் தாம். சரிங்களா, இது பொருந்தும். சரிங்களா, சரி இது ரெண்டுமே சேம் தான். சரி, பழம்பகை. சரிங்களா, பழம்பகை. சரிங்களா, நட்பாதலில், பழம்னா என்னது? நட்புன்னு சொல்லுவாங்க. அப்ப பழம்பகைன்னா என்னது? நட்பாதலில். சரிங்களா, நட்பு இல்லாம இருக்கிறது. சரி, தம் கணீர் அப்படிங்கிறது செய்யாறு மாணவினை அப்படிங்கிறது தான் என்னது? பொருந்தாதது. சரிங்களா, சரி பின்னின்னா அப்படின்னா பேதையர் நட்பு. சரிங்களா, பின்னின்னா அப்படின்னா என்னது? பேதையர் நட்பு. சரிங்களா, அப்போ இது எல்லாமே பொருந்துறது, இது ஒண்ணு மட்டும் என்னது? பொருந்தாதது. அதுதான் ஆன்சர். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூல்களை கட்டெடுத்தே நாடு நேர். சரிங்களா, இதுதான் கரெக்டானது. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பிரித்தெழுதுக. நன்னூல் நன்மை பிளஸ் நூல் நன்னூல். சரி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குது. சரிங்களா, என்னது கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. சரி, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்துண்டனோ. சரிங்களா, இதுதான் கரெக்டா இருக்கும். சரிங்களா, மேல என்ன கொடுத்துருக்காங்க? தமிழ் தொண்டன் சாவதில்லை, பாரதிதான் செத்துண்டனோ, தமிழுக்கு தொண்டு செய்வோன். சரிங்களா, இது கிடையாது. இதுதான் கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் செய்ய பாருங்க. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்துண்டனோ, இதுதான் கரெக்ட். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின். மறவன் பெயர் சொல்லின் வகை அறிக. சரிங்களா, குடிப்பெயர். சரிங்களாங்க, மறவன் அப்படின்னா என்னது? குடிப்பெயர். சரிங்களா, கிளை பெயரும் கிடையாது, சுட்டு பெயரும் கிடையாது, கால பெயரும் கிடையாது. சரிங்களா, இது என்னது? குடிப்பெயர். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின். விடை கேட்ச வினாவை தேர்ந்தெடுக. உருவினை காய்வோன் உயர்வு வேண்டல் பொய். சரிங்களா, அதாவது இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, முதல்ல இது எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா முதுமொழி காஞ்சில இருந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா, அதாவது செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் வெறுத்து ஒதுக்குகின்றவன் மேன்மை அடைவது பொய் அப்படிங்கறதுதான் இதற்கான அர்த்தம். சரிங்களா, யார் உயர்வை விரும்புவது பொய்யாகும் அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கும். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நீடுதுயில் நீக்கி பாட வந்த நிலா. எல்லாத்துக்குமே தெரியும் பாரதியார். சரிங்களா, நீடுதுயில் நீக்கி பாட வந்த நிலா யாரு? பாரதியார். சரிங்களா, அப்போ பட்டியல் பொறுத்துக. சரிங்களாங்க, அப்போ பொலம் அப்படின்னா அழகு. சரிங்களா, பொலம்னா அழகு, வேரல்னா மூங்கேல். சரிங்களா, நொய்மை அப்படின்னா மென்மை, செந்தன்மை அப்படின்னா இரக்கம். சரிங்களா, ஆப்ஷன் சி ஆ இ ஈ அ. சரிங்களா, அப்போ சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எது உணர்ச்சி வாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, பார்த்தோன்னே தெரியுது ஆச்சரியக்குறி இருக்கிறது எல்லாமே என்னது? உணர்ச்சி வாக்கியம். இது கொஸ்டின் மார்க் இருக்கு, அப்ப இது உணர்ச்சி வாக்கியமா இருக்க முடியாது. ஆப்ஷன் சி உண்மைக்கு அழிவில்லை அல்லவா. சரிங்களா, இதுதான் என்னது? உணர்ச்சி வாக்கியம் இல்ல. சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
என்ன இதையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க சரிங்களாங்க. சரி, பை அப்படின்னா பாம்பின் படம். பைனா பாம்பின் படம் சரிங்களா. இந்த ஓரெழுத்து ஒரு மொழியெல்லாம் என்ன செஞ்சுக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா. பைனா பாம்பின் படம். சரி, பூ அப்படின்னா கூர்மை சரிங்களா. பூனா என்னது, கூர்மை. ஒரு பூ அழகா இருந்துச்சுன்னு வைங்களேன், அது கூர்மையா உத்து பார்த்துட்டே இருப்போம்ல. சரி, அப்போ ஒரு படத்துல சரிங்களா, வடிவேல் படத்துல நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அந்த பைக்குள்ள என்ன செய்வாங்க, பாம்பு போட்டு பஸ்ல கொண்டு போவாங்க சரிங்களா. அப்போ பைனா பாம்பின் படம். அந்த பாம்பு என்ன செய்யும், எல்லாத்தையும் பஸ்ல இருந்து எல்லாரும் கீழே இறங்கிடுவாங்க, படம் எடுத்து நிக்குமா. அப்போ பைனா என்னது, பாம்பின் படம். பூனா என்னது, கூர்மை சரிங்களா. பே அப்படின்னா வந்து நுரை சரிங்களா. பேயை பார்த்தா என்ன செய்வோம், நம்மளுக்கு நுர தள்ளும், அந்த மாதிரி ஞாபகம் சரிங்களா. பே அப்படின்னா நுரை சரிங்களா, சும்மா ஷார்ட் கட் தான் சரிங்களா. சரி, மா அப்படின்னா அளவு, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் சரிங்களா. மா அப்படின்னா என்னது, அளவு. ஆப்ஷன் ஏ இ ஆ சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எனது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கள் சரிங்களா. அப்போ கடலில் கரைந்து போன பெருங்காயம், சரிங்க, கடலில் கரைத்த பெருங்காயம் போல சரிங்களா. இது எல்லாத்துக்குமே தெரியும். இது என்ன மேல எல்லாம் கொடுத்துருக்காங்க, கடலில் பெருங்காயம் கரைத்த போல, அது கிடையாது. கடலில் பெருங்காயம் போல் கரைத்தல், அதுவும் கிடையாது சரிங்களா. கடலில் கரைத்த பெருங்காயம் போல சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். எவ்வளோ ஹான் பாருங்க. பள்ளி என்பது பாடநூல்களை கொண்டு அறிவை விதைக்கும் களமாகும் சரிங்களா. கரெக்டா இருக்கா, அழகா அமைஞ்சிருக்கு. 5 இலக்கணம் பேசும் நூல் வீர சோழியம் சரிங்களா. 5 இலக்கணத்தையும் பத்தி பேசணும்னா ஒரு வீரம் வேணும்ல. 5 இலக்கணத்தையும் சாதாரணமா பேசிட முடியுமா. அப்போ 5 இலக்கணம் பேசும் நூல் என்னது, வீர சோழியம். வீரம் வேணும் சரிங்களா. அப்ப 5 இலக்கணத்தை பேசும் நூல் வீர சோழியம். சரி, அடுத்த கொஸ்டின். விடை கேட்ச வினாவை தேர்ந்தெடுக. நஞ்சிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். நஞ்சிக்கு வித்தாவது எது அப்படிங்கிறது தான் கேள்வி சரிங்களா. சரி, இலைமறை காய் போல, மறைப்பொருள் சரிங்களா. இலைமறை காய் போல மறைப்பொருள். சரி, அடுத்த கொஸ்டின். இன்ப மிகுதி உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக சரிங்களா. இன்ப மிகுதி சரிங்களா. அப்போ பால் நழுவி பழம் விழுந்தது போல சரிங்களா. அப்போ பாலுக்குள்ள பழம் நழுவி விழுந்தது போல அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க, அந்த இன்ப மிகுதியாக இருக்கலாம் சரிங்களா. அப்போ ஏதாச்சும் ஒன்று நடந்துட்டுனா பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ இன்பம், அதாவது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கல என்ன சொல்லுவாங்க, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிரித்தெழுதுக. வெற்றிலை, வெறுமை பிளஸ் இலை வெற்றிலை சரிங்களா. வேளாண்மை வேதம் எனப்படுவது நாலடியார் சரிங்களா. 4 அடி எடுத்து வைப்பா, அப்ப வேளாண்மை செய்ய முடியும் சரிங்களா. எஞ்சி நடப்பா, சோம்பேறியா இருக்காத, 4 அடி எடுத்து வைப்பா சரிங்களா. அப்ப 4 அடியார் என்னது, வேளாண்மை வேதம் சரிங்களா. 4 அடி எடுத்து வைங்க, வேளாண்மை செய்யுங்க சரிங்களா. அந்த மாதிரி வேளாண்மை வேதம் இது 4 அடியார். அடுத்த கொஸ்டின். சங்க இலக்கியத்துல தான் எப்படி இருக்கும், வீர யுக பாடல்கள் இருக்கும் சரிங்களா. நம்ம சங்கம் தமிழ் சங்க இலக்கியத்துல எப்படி இருக்கும், வீர யுக பாடல்கள் இருக்கும். யுக யுகமா வீர பாடல்கள் இருக்கிறது என்னதான், சங்க இலக்கியம் தான் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியார் செயற்கரிய செய்கலாதார், தவறான கூற்றை கண்டெடுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அடி இயைபு மட்டும் வந்துள்ளது அப்படிங்கிறது தவறாம் சரிங்களா. எதுக்காண்டின்னு கேளுங்களேன். இங்க பாருங்க, மோனை இருக்கு, எதுகையும் இருக்கு சரிங்களா. அப்ப எப்படி அவங்க அடி இயைபு மட்டும் வந்திருக்குன்னு சொல்லலாம், அதுதான் தப்பு சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது என்னதான், பொறுத்து சரிங்களா. அழகா இருக்கும் பாருங்க சரிங்களா. பார்த்தோன்னே போட்டுடலாம். உழைப்பின் வார உறுதிகள் உழவோ சரிங்களா. சரி, உழைப்பிற்கு தகுந்த உணவு முறை அமைய வேண்டும். எல்லாத்துக்குமே இது பொருந்தும் சரிங்களா. நம்ம எவ்வளவு சாப்பிடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடல் உழைப்பும் இருக்கணும் சரிங்களா. அப்பதான் நோய் வராது. சரி, உடற்பயிற்சி செய்தால் உடல் நலம் பெறும், கரெக்ட் தானே. சரி, உடற்கல்வி பெற்று உடம்பை வளர்ப்போம் சரிங்களா. அப்போ ஆப்ஷன் சி. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தவறான சொற்றொடரை நீக்குக சரிங்களா. பக்கம் பார்த்து அக்கம் பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசுன்னு வரும் சரிங்களா. பக்கம் அது என்ன, பக்கம் பார்த்து அக்கம் பேசு சரிங்களா. அதான் தவிர ஆப்ஷன் பி. சரி, அடுத்த கொஸ்டின். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையும் இன்மையுமாய் சரிங்களா. இது 2வது தடவையா பாக்க சரிங்களா. 2 தடவை இதை கேட்டாங்க சரிங்களா. 2012 தான் 2 தடவை கேட்டாங்க சரிங்களா. இப்படிகளில் அடி இயைபை சுட்டுக சரிங்களா. அடி இயைபு சரிங்களா. அப்போ வானாகி ஊனாகி அப்படிங்கிறது தான் என்னது, அடி இயைபு சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் சரிங்களா. குறளில் அமைந்துள்ள பொருத்தமான குறியீடு சரிங்களா. முற்று எதுகை அமைஞ்சிருக்கு சரிங்களா. எப்படி, எல்லாத்துலயுமே சரிங்களா. அதாவது மேல உள்ள லைன்ல பாருங்களேன், எல்லாத்துலயுமே செகண்ட் வார்த்தை 2 செகண்ட் லெட்டர் சரிங்களா. செகண்ட் லெட்டர் 2 சரிங்களா. அப்போ முற்று எதுகை சரிங்களா. முற்றிலும், அதாவது எல்லாத்துலயுமே எப்படி இருக்கு, எதுகை, அதாவது ஒரே எழுத்து வந்திருக்கு சரிங்களா. ஒரே எழுத்து 2 வந்திருக்கு சரிங்களா. அப்போ முற்று எதுகை எல்லாத்துலயுமே வந்திருக்கிறதுனால என்னது, முற்று எதுகை சரிங்களா. எதுகை இல்ல, முற்று எதுகை சரிங்களா. சரி,
கல்லாஆ ஒருவனை அனுப்பி செயல் புரிந்திடும் எல்லா வல்ல இறைவனை ஏத்துவாம். இப்பாடல்களில் கண்டுள்ளவாறு பின்வருவனவற்றை சரியான விடையை சுட்டுக. விடை சரிங்களா. அப்ப இவை அனைத்தும் என்னது? இவை அனைத்தும் அடி எதுகை வந்துடும் சரிங்களா. சரி பாத்துருமா? சீரில அடி சரிங்களா. அடியை சொல்லியிருக்காங்க. அடி எதுகை வந்திருக்கு. சரி இருக்கட்டும். சீர் எதுகையும் வந்திருக்கு சரிங்களா. சீர் எதுகையும் வந்திருக்காம சரி எங்க இருக்குன்னு பாப்போமா? எல்லா வல்ல சரிங்களா. இங்க எப்படி இருக்கு? சீர் எதுகை வந்திருக்கு. கடைசி பாருங்க இம் இம் ஏபு இருக்குல்ல. அப்போ அடி ஏபும் அமைந்துள்ளது. ஆப்ஷன் டி இவை அனைத்தும் சரி சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்னது? அயர்கூற்று குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலார் கூறுவது போல் கூறுவதில் மேற்கோள் குறியீடு இடம்பெறாது. தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயரில் மாறி அமைவதுதான் என்னதான்? அயர்கூற்று சரிங்களா. ஆப்ஷன் பி. சரி சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தவறான சொற்றொடரை நீக்குக. மணிமேகலை மேற்கொண்டால் துறவு வாழ்க்கை. அது என்ன? மணிமேகலை துறவு வாழ்க்கையை மேற்கொண்டால். இப்படி கூட நல்லா தானே இருக்கு. ஆப்ஷன் ஏ பாருங்க. நட்பாக இருந்தவன் பகைவனாக மாறுறான். சரி கரெக்ட் தான். யானை வரும் பின்னை மணி ஓசை வரும் பின்னேவா? முன்னே தானங்க. யானை வரும் பின்னை மணி ஓசை வரும் முன்னேன்னு தான் வரும். ஆப்ஷன் சியை பாருங்க. டி வந்து காலையில் கதிரொலி கேணியில் கொட்டியது சரிங்களா. அப்போ ஆப்ஷன் பியை தான் போட்டிருக்காங்க சரிங்களா. ஆப்ஷன் சில இதுவும் பின்னேன்னு இருக்கு. நம்ம என்ன பண்ணிடுவோம்? இதை போட்டுருவோம் சரிங்களா. முன்னேன்னு வருமா பின்னேன்னு வருமா? நான் என்ன சொல்றது கரெக்டா அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா. எனக்கு தெரியல. நான் அப்படிதான் படிச்ச மாதிரி இருக்கு சரிங்களா. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு தான் படிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. இது நேர்கூற்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் பரிசு வாங்கி வருவேன் என்று சீதா லதாவிடம் கூறினார் சரிங்களா. இதான் எனது நேர்கூற்று. அதாவது என்ன சொல்லியிருக்கா? நான் பரிசு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சீதா லதாட சொல்லியிருக்கா. அதானே நேர்கூற்று சரிங்களா. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான சரிங்களா. இதுல என்னதாயிரும்? உணர்ச்சி வாக்கியம் ஆயிரும் சரிங்களா. அதான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. ஏவல் வலுவான் வழி நின்று வண்டார் வயலுள் உழுவான் உலகு குயிர் சரிங்களா. உழுவான் உலகு குயிர். உழுவான் யாரா? உலகுக்கு உயிரா சரிங்களா. அப்போ உலகினுக்கு உயிர் யாது சரிங்களா. இதுதான் கேள்வியா இருக்கும். சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. வானத்து விண்மீன்கள் என்ன அழகு. ரொம்ப கேவலமா வாசிட்டு நினைக்கிறேன். காரணம் என்ன கொடுத்துருக்காங்க? மகிழ்ச்சி துன்பம் வியப்பு உள்ளத்து உணர்வுகள் வெளிப்படுமாறு அமைவது உணர்ச்சி வாக்கியம். கரெக்ட் தானே. அப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் சரிங்களா. சரி அப்போ கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு சரிங்களா. இக்குறளில் சீர் எதுகைக்கு சீர் மோனைக்கும் பொதுவானது சரிங்களா. அப்போ கேண்மையார் சரிங்களா. பொதுவான ரெண்டுத்துக்குமே சீர் எதுகைக்கும் சீர் மோனதிக்கும் பொதுவான அந்த ரெண்டு சொற்கள் எதுன்னு கேட்காங்க? கேண்மையார் கேண்மை சரிங்களா. சீர் மோனையும் வந்திருக்கு எதுகையும் வந்திருக்கு சரிங்களா. பொதுவானது கேண்மையார் கேண்மை. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல சரிங்களா. இக்குறளில் அடி எதுகை அமைந்தது சரிங்களா. அடி எதுகை சீர்ல இல்ல சரிங்களா. அடி எதுகை அறத்தான் புறத்த சரிங்களா. இதுதான் சரி. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஆப்ஷன் சி பொறுத்துகதான் சரிங்களா. இது என்னது? ஓரெழுத்து ஒரு மொழி. சரி அப்போ எல்லாத்துக்குமே தெரியும் என்னது? பசு சரிங்களா. ஏ அம்புதான் என்ன செய்வாங்க? ஏதுவாங்க சரிங்களா. ஏனா என்னது? அன்பு சரிங்க. அம்பு சரி. ஐ அப்படின்னா அழகு. அந்த புள்ள அழகா இருக்கு அந்த மாதிரி ஞாபகம் சரிங்களா. சும்மா ஒரு ஷார்ட்கட் கண்டுதாங்க. சரி ஓ அப்படின்னா இரக்கம் சரிங்களா. ஓ ஐயோ ஓ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? இறக்கப்படுவோம் சரிங்களா. ஆப்ஷன் ஏ இ ஆ இ ஆ சரிங்களா. சரி செய்வினை சொற்றொடரை கண்டறிக. செய்வினை சரிங்களா. அப்போ ஔவையார் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினார். செய்வினை தானே. செயற்பாட்டு வினைனா மூவேந்தர்கள் ஔவையாரால் புகழ்ந்து பாடப்பட்டனர் அந்த மாதிரி வந்து இருக்கும். அப்ப செய்வினை அப்படிங்கிறதுனால ஔவையார் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினார் அதான் இருக்கும் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரிங்களா. குழந்தைக்கு தாய் உணவு ஊட்டினாள் சரிங்களா. உணவு ஊட்டியிருக்காங்க. அது என்னது? பிறவினை சரிங்களா. பிறவினை. குழந்தைக்கு தாய் என்ன பண்ணியிருக்கா? உணவு ஊட்டியிருக்கா. அது பிறவினை தானே. சரி தாயால் குழந்தைக்கு உணவு ஊட்டப்பட்டது. தாயால் சரிங்களா. அது என்னது? செயற்பாட்டு வினை. சரி அதுக்கடுத்து தாய் உணவு உண்டாள் சரிங்களா. தாய் தான் உணவு உண்டு இருக்கா. குழந்தைக்கு ஊட்டினா அது என்னது? பிறவினை சரிங்களா. குழந்தைக்கு ஊட்டிருக்கா. இப்ப தாய் தான் என்ன பண்ணிருக்கா? தனக்கு தானே சாப்பிட்டிருக்கா. அது என்னது? தன்வினை. சரி அப்போ தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டவில்லை சரிங்களா. அது என்னது? எதிர்மறை. ஊட்டல சரிங்களா. ஊட்டல சரிங்களா. ஊட்டவில்லை அப்ப அது என்னது? எதிர்மறை தொடர். சரி அப்போ ஆப்ஷன் பி சரிங்களாங்க. இது என்னது?
பிறவினை சொற்றொடரை கண்டறிக. பிறவினை சரிங்களா. அப்போ எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள் சரிங்களா. மற்றவங்களுக்கு தான் என்ன செஞ்சிருக்கா, கற்பிச்சிருக்கா. அப்போ பிறவினை சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின். இது என்னது, நூலும் நூலாசிரியரையும் கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ நலவெண்பா புகழேந்தி சரிங்களா. இப்போ ஒருத்தவங்க புகழோட இருக்காங்க சரிங்களா, எல்லாத்துக்கும் தொண்டு செய்யறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா என்ன செய்யணும், நலமா இருக்கணும். அப்பதான் மக்கள்லாம் என்ன செய்வாங்க, செழிப்பு பெறுவாங்க. அப்போ புகழேந்தி நலமா இருக்கணும்ப்பா, நலமா இருக்கணும் சரிங்களா. புகழேந்தி நலவெண்பா சரிங்களா. சரி, நைடதம் எப்பா நைனேன்னு ஒன்றெல்லாம் பேசாதவனா அதிவீரன் சரிங்களா. அதிவீர ராமபாண்டியன் நைடதம் சரிங்களா. நைனேன்னு பேசாத அதிவீரன் சரிங்களா. அதிவீர ராமபாண்டியன் நைடதம் சரிங்களா. அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் சரிங்களா. சரி, சகலகலா வல்லவ மாலை சரி, குமரகுருபர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆப்ஷன். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரி, இதே என்ன செஞ்சிருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க, நிலங்களை கொடுத்துட்டாங்க, தெய்வத்தையும் கொடுத்துட்டாங்க சரிங்களா. சரி, குறிஞ்சி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், யாருதான், முருகப்பெருமான் தான். சரி, முல்லைக்கு யாரு, திருமால். சரி, மருதம் யாரு, இந்திரன். சரி, நெய்தல் யாரு, வருணன். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா. ஆப்ஷன் சி சரிங்களாங்க. பொருந்தாத இணையை கண்டறிக. சரி, விரை அப்படின்னா தளர, இதுதான் பொருந்தாத இணை சரிங்களா. அப்போ பொருந்துறது என்னதெல்லாம், புவி ஞானம். சரி, தெரிஞ்சிருக்கும், புவினா என்னது, ஞானம்னாலும் உலகம் தான், புவினாலும் உலகம் தான். இகல் பகை. சரி, கரெக்ட் தான், ரெண்டுமே என்னதான், பொருந்தக்கூடியதுதான். அல் இருள் சரிங்களா. அப்போ அல்லும் பகலும் சரிங்களா. அப்போ அள்ளுனா என்னது, அள்ளுனா இரவு சரிங்களா, இருள் தான். அப்போ பொருந்தாது சி. சரி, அடுத்த கொஸ்டின். பிரித்தெழுதுக. காட்டுக்கோழி சரிங்களா. காடு பிளஸ் கோழி காட்டுக்கோழி சரிங்களா. சரி, தோன்றி இருக்கு, பிரித்தெழுதுக. முன்னரண் சரிங்களா. முன் பிளஸ் அரண் முன்னரண். சரி, பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாதான் கேட்டிருக்காங்க, பொருந்துறதெல்லாம் கேட்கவே இல்லை சரிங்களா. இன்னா 40 பட்டினப்பாலை, இதுதான் பொருந்தாது. சரி, பொருந்துறத பார்ப்போமா. முல்லை பாட்டு மதுரை காஞ்சி. சரி, இந்நிலை பழமொழி. சரி, தமிழ் மறை நான்மடிக்கடிகை, இது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா. அப்போ பொருந்தாது இன்னா 40 பட்டினப்பாலை, அதான் பொருந்தாது சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின். கீழ்காணும் பாடலில் இருந்து எடுக்கப்பட்ட சொற்களில் எது எதிர்ச்சொல் இல்லைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி, மல்லலர் கொட்டின் மஞ்சை ஆளும் உயர் நெடுங்குன்றம் படுமலை தலையி சுரணனி இனிய ஆகுகதில்ல அறநெறி இதுவென தெளிந்த என் பிறைநுதர் குறுமகள் போகிய சுரனே சரிங்களா. அது அந்த பாலை நிலத்துல போயிருப்பா, மகள் போயிருப்பா, வழியில வந்து யானை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்கல்ல, அந்த பாட்டு சரிங்களா. அப்ப சுரம்னா என்னது, பாலை தான் சரிங்களா. சுரம்னா பாலை தான், பாலைவனம் சரிங்களா. அப்போ அதுதான் என்னது தப்பு, மற்ற எல்லாமே கரெக்டா. சரி, உயர் நெடுங்குன்றம்னா வந்து குன்று. சரி, நெடுங்குன்றம்னா குன்று. அப்போ அறநெறினா வந்து தீ நெறி. சரி, இனிய இன்னாத சரிங்களா. இது எல்லாமே எதிர் சொல்லுதான். அப்ப சுரம்னா பாலை தாங்க, சுரம் பாலையும் ரெண்டுமே ஒண்ணுதான் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பயில் என்னும் வேர் சொல்லின் வினை முற்றை காண்க சரிங்களா. வினை முடிஞ்சிடணும் சரிங்களா. பயின்றான் சரிங்களா, என்ன செஞ்சிருச்சு, வினை முடிஞ்சிருச்சு சரிங்களா. சரி, இதுதான் என்னது வினை முற்று. சரி, அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நல்லவாய் நாடி நடக்குமாம் இல்லாருக்கு என்னும் அடியால் நாடி என்னும் சொல்லின் வினை முற்று எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நாடிக்கு வினை முற்று, நாடி நான் சரிங்களா, முடிஞ்சிருச்சு, வினை முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்த கொஸ்டின். பொருந்தாத இணையை கண்டறிக சரிங்களா. மத்த எல்லாம், அதாவது ஒன்னை விட்டுட்டு மத்த எல்லாமே பொருந்து, அதையும் பார்த்துடணும் சரிங்களா. சமூக தீர்வுனா வந்து அமைப்பு, சமூக தீர்வுனா என்னது, அமைப்பு, இதுதான் என்னது பொருந்தாது சரிங்களா. சரி, பொருந்துறது என்னதெல்லாம், அவகாசம்னா வந்து நாள் தள்ளீடு சரிங்களா. அவகாசம் கொடுக்கறது நாள் தள்ளீடு சரிங்களா. சரி, நாள் தள்ளி போடுறோம், அவகாசம் கொடுக்குறோம் அந்த மாதிரி. அப்ப மகாசபைனா வந்து பேரவை, இதுவும் கரெக்ட் தான். மகஜர் அப்படின்னா வந்து விண்ணப்பம், மகஜர்னா விண்ணப்பம் சரிங்களா. ஒரு சில நேரம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாம போயிடும், மகஜரவே என்ன செஞ்சிடும், குறிச்சிருவோம். அப்ப மகஜர்னா என்னது, விண்ணப்பம் சரிங்களா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ சமூக தீர்வுனா வந்து அமைப்பு, இதுதான் என்னது தவறு. இது ரெண்டுத்துக்குமே என்ன செய்யல, ஒரு இதே லிங்கே இல்லை சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பொருந்தாத இணையை கண்டறிக. அப்பா சரி, அப்ப என்னதெல்லாம் பொருந்ததுன்னு முதல்ல பாத்துருவோம். அரி திருமால் சரிங்களா. சரி, உரம்னா சக்தி. அப்போ இது ஒதினா வந்து கலங்கி. சரி, அப்ப பொருந்தாத என்னது, கவினா வந்து கிழமை, தான் செய்யாது பொருந்தாது. சரி, அடுத்த கொஸ்டின். துற என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயர் எழுதுக. துரத்தல் சரிங்களா, பார்த்தாலே தெரிஞ்சிடும், துரத்தல் தான். சரி, மோல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக. மோல் அந்த சயின்ஸ் நினைக்கிறேன், ஆமா சயின்ஸ் பார்த்தேன். அப்போ அலை தாங்கி சரிங்களா. அலை தாங்கி, மோல்னா என்னது, அலை தாங்கி. சரி, பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரி, என்ன இருக்கு, பொருட்பெயர் சரிங்களா. பொருட்பெயர் அத்தி கோசத்தான் சரிங்களா. அத்தி கோசத்தான் பொருட்பெயர். சரி, இடப்பெயர்
இடப்பெயர் கொங்கன், கொங்கு நாடு, அப்போ கொங்கன் தான் என்னது இடப்பெயர். சரி, அப்போ தொழிற்பெயர் ஈவான். சரிங்களா, ஈவான் தான் என்னது தொழிற்பெயர். பண்பு பெயர்னா என்னது அந்தணன். சரிங்களா, இதான் வந்து தொழிற்பெயர். அப்போ ஆப்ஷன் பி ஈ ஆ ஆ இ. சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வினைத்தொகை என்பதன் சரியான இலக்கணம் விளக்கம் தேர்க. சரிங்களா, 3 காலம் மறைந்து பொருந்தி வரும். சரிங்களா, வினைத்தொகைனால என்னதான் 3 காலம் என்ன செய்யும் மறைஞ்சு வரும். அதை சொல்ல நம்ம திரும்ப சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுல 3 காலத்தை என்ன செய்யும் காட்டும். சரிங்களா, அப்ப 3 காலம் என்ன செய்யும் மறைஞ்சு வருது தான் என்னது வினைத்தொகை. சரி, இதுல என்ன கொடுத்திருக்காங்க, கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய்க. சரிங்களா, சரி கருநிறம். சரிங்களா, கருநிறம் அது என்னது ஒரு பண்பை குறிக்கிறது, பண்பு தொகை தான். சரிங்களா, சரி குறுநிறம் அப்படின்னா குறுநிறம். சரிங்களா, குறுநிறம்னு ஏதாவது சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை. அப்போ குறுநிறம் அப்படிங்கிறது இங்க என்னது உரிச்சொல் தொடர். சரிங்களா, உரிச்சொல் தொடர். சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கல் என்னும் வேர்ச்சொல் எந்த இலக்கணத்தோடு சரியாக பொருந்தியுள்ளது? கல்னா கச்சான், வினை முற்று தானே, வினை முடிஞ்சிருச்சு இல்ல. கல் அப்படிங்கிற வேர் சொல், கச்சான் அப்படின்னா வினை முடிஞ்சிருச்சு, வினை முற்று. சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பார்க்குலாம் என்ற பெயர் சொல்லின் வகையில் எது சரியானது? சரிங்களா, பார்னா இடப்பெயர், பார்க்குலாம் இடப்பெயர். சரிங்களா, இது என்னது மருத நில மக்களின் நந்தா விளக்கம் என்னும் அடைமொழியால் வழங்கும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பல்லு. சரிங்களா, நந்தா விளக்கம் அப்படின்னா வந்து பல்லாம். சரிங்களா, எப்பா நந்தா பல்ல நல்லா விளக்குப்பா. சரிங்களா, அந்த மாதிரி ஞாபகம், சும்மா ஒரு ஷார்ட்கட் கணிதான். இந்த மாதிரிலாம் பேர்ல யாராச்சும் இருந்தீங்க தயவு செஞ்சு என்னை திட்டாதீங்க. சரிங்களா, அப்ப நந்தா விளக்கம்னா என்ன பல்லு. சரிங்களா, அப்ப நந்தா பல்ல நல்லா விளக்குப்பா. சரிங்களா, அந்த மாதிரி. அப்ப நந்தா விளக்கம்னா என்னது பல்லு, அந்த அடைமொழி பெற்ற நூல் பல்லு. சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின். குறிஞ்சிக்கு டேஷ் என இவரை கூறுவர். குறிஞ்சிக்குனாலே கபிலர் தான். சரிங்களா, கம்பர் கிடையாது, கபிலர். சரிங்களா, குறிஞ்சிக்குனாலே கபிலர் தான். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின். செல், செல் என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்க. சரிங்களா, செல் அப்படிங்கிறது வினையச்சம். சரிங்களா, வினையச்சம் சென்று. சரிங்களா, ஊ. சரிங்களா, சென்று. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. குட்டி தொல்காப்பியம் என கூறப்படும் நூல் எது? இலக்கண விளக்கம். சரிங்களா, தொல்காப்பியம்னால என்னது இலக்கணத்தை கூறக்கூடிய நூல் தான். சரிங்களா, அப்போ குட்டிய ஒரு தொல்காப்பியம் இருக்கணும் அப்படின்னா அதுவும் என்னதான் செய்யணும், இலக்கணத்தை தான் விளக்கணும். சரிங்களா, அப்ப இலக்கண விளக்கம் குட்டி தொல்காப்பியம். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது என்னது சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளை வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய்க. சரிங்களா, உருவகம். அப்ப இது என்னது நீர்வேலி. சரிங்களா, நீர்வேலி அப்படின்னா என்னது உருவகம். சரி, ஒரு தனி ஒரு பொருட்பன்மொழி. சரிங்களா, ஒரு தனினா என்னது ஒரு பொருட்பன்மொழி. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். மாட்சி என்ற பெயர் சொல்லின் வகை அறிக. மாட்சினால எனது பண்பு தொகை. சரிங்களா, சரிங்க பண்பு பெயர். சரிங்களா, தொகை கிடையாது பண்பு பெயர். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தொகைக்கும் பண்பு பெயருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சரிங்களா, பட்டியல் 1 உள்ள ஆசிரியர்களை, அதாவது ஆசிரியர் பெயரையும் சிறப்பு பெயரையும் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சரி ஒட்டக்கூத்தர். சரி, ஒட்டக்கூத்தர் என்னது கவி ராட்சசன். சரிங்களா, அப்போ என்ன செஞ்சிருவாரு ஒட்டக்கூத்தர், என்ன பண்ணிடுவாரு தமிழ் யாரெல்லாம் தப்பு தப்பா படிக்காங்களோ என்ன செஞ்சிருவாரு கையை வெட்டுவேன் பாரு, என்னெல்லாமோ சொல்லுவாரு. சரிங்களா, தமிழை தப்பா படிக்கக்கூடாது அப்படின்னு பாரு ஒட்டக்கூத்தர். சரிங்களா, அப்போ கவி ராட்சசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ என்னதெல்லாம் யாரெல்லாம் வந்து தப்பு தப்பா தமிழ் தெரியாம யாரெல்லாம் வந்து தமிழ் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து அந்த கலைகளை புடுங்கிறதான் என்ன சொல்லுவாங்க ஒட்டக்கூத்தர்னு சொல்லுவாங்க. அப்போ கலைகள் புடுங்கிறது ராட்சசன் மாதிரி இருக்கணும் இல்லையா, அப்போ அந்த மாதிரிலாம் செயல் செய்யணும் எப்படி இருக்கணும் ராட்சசன் மாதிரி இருக்கணும். அப்போ ஒட்டக்கூத்தர் கவி ராட்சசன். சரிங்களா, திருநாவுக்கரசர் வாகீசர். சரிங்களா, அப்போ நாட்டுல இருந்து நல்ல வார்த்தை அதாவது யாருக்கு தான் வரும் வாகீசருக்கு தான் வரும். சரிங்களா, திருநாவுக்கரசர் அப்போ வாகீசர். சரிங்களா, பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திவ்ய கவி. சரிங்களா, திவ்ய கவி. சரிங்களா, சரி பிள்ளை. சரிங்களா, பிள்ளைனாலே எப்படி இருக்கும் திவ்யமா இருக்கும், அழகா இருக்கும். சரிங்களா, வாணிதாசன் பாவலர் மணி, இது எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா, வாணிதாசன் என்னது வாணி என்ன பண்ணிருப்பாங்க மணி வச்ச அந்த மாலை அணிஞ்சிருப்பாங்க, அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ வாணிதாசன் என்னது பாவலர் மணி. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் அனுமான். சரிங்களாங்க, அனுமான் சாமி எப்படி இருக்கும், அதாவது குரங்கு உருவத்துல இருக்குமா, அதாவது மனுஷனை விட அந்த உயிரினங்கள்லாம் எப்படி இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும். அனுமான் சாமி ரொம்ப அழகா இருக்கும். சரிங்களா, அப்ப சுந்தரன் அப்படிங்கிறது ராமாயணத்துல யார சொல்லுவாங்களா அனுமானா சொல்லுவாங்க. சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எல்லாமே ஒரு ஷார்ட்கட் காணி ஞாபகம் தான். சரிங்களாங்க, தப்பானா எடுத்துக்காதீங்க, நான் இது தப்பாலாம் எதுவுமே சொல்லலை. சரிங்களா, இவற்றில் எத்தொடர் சரியானது? உச்சி மேற்புலவர்கோள் நச்சினார் கிணியார். உச்சி மேற்புலவர்கோள் நச்சினார் கிணியார், இதுதான் கரெக்ட். சரிங்களா, ஹைப்போக்ரிசி என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக. சரிங்களா, அப்போ கபாடம் அப்படிங்கிறது தவறான சொல். அப்போ மிச்சம் எல்லாம் ஹைப்போக்ரிசிக்கு
இணையான சொல் சரிங்களா, என்னன்னு பார்க்கலாம். கபட நாடகம் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான சரிங்களா. கபட நாடகம் ஹைப்போக்ரசிக்கு என்னதெல்லாம் சொல்லலாம், கபட நாடகம், கபடம், பாசாங்கு, இதெல்லாம் ஹைப்போக்ரசி. அப்ப தவறானது கபாடம் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின். துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? 4 மணி கடிகை சரிங்களா. 4 மணிக்கு கடிதம் போடணும் அப்படின்னா எதுல எழுதணும், துண்டு சீட்ல தான் எழுதணும் சரிங்களா. அப்போ 4 மணிக்கு கடிதம் போடணும்னா துண்டு சீட்ல எழுதணும். இப்போ துண்டுனா எழுது 4 மணி கடிகை, அந்த மாதிரி ஞாபகம் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒங்கு என்றும் ஒங்கு என்னும் அடைமொழி கொண்ட நூல் எது சரிங்களா. ஒங்கு அப்படின்னா வந்து பரிபாடல் சரிங்களா. ஒங்கு பரிபாடல். சரி, அப்போ பரினானது யானை சரிங்களா. சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ யானை என்ன பண்ணும், தும்பிக்கை கொண்டு அப்படி ஓங்குமா. சரி, அப்போ ஒங்கு அப்படின்னா இங்க ஒங்கு, அதனால பரிபாடல். ஓங்குச்சுன்னா அது என்னது, யானை சரிங்களா. ஒங்கு பரிபாடல். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். செல்போன் என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க சரிங்களா. தொலைபேசி அதுதான் தவறு, மிச்சம் எல்லாமே கரெக்ட். அலைபேசி, கைபேசி, செல்பேசின்னு சொல்லலாம். தொலைபேசிங்கிறது தப்பு சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அதான் கரெக்டான விடை. ஆனா சரி, விடை கேட்ச வினாவை தேர்ந்தெடுக்க. கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல். கணவனை இழந்தவங்களுக்கு யாராலையும் ஆறுதல் சொல்ல முடியுமாங்க? அந்த ஆறுதல் சொன்னாலும் அது அவங்களுக்கு ஈடாகுமா? கிடையவே கிடையாது சரிங்களா. அப்போ இதற்கு வினா என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இந்த இதுக்கான வினா என்னன்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு ஆறுதல் கூற இயலாது சரிங்களா. இதுதான் கேள்வியா இருக்கும் சரிங்களா. அன்னி என்பதன் பெயர் சொல்லின் வகை அறிக. கிளை பெயர். அன்னினா என்னது, கிளை பெயர். சரி, உரையாசிரியர் சக்கரவர்த்தி என போற்றப்படுபவர் மு கோபால கிருஷ்ணமாச்சாரி சரிங்களா. அதாவது கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, அந்த வெண்ணெய் சட்டியை தூக்கிட்டே சாப்பிட்டுட்டே இருப்பார் சரிங்களா. அப்போ கிருஷ்ணர் இப்ப என்ன சொல்லிட்டாராம், சக்கரை போடுங்கப்பா சரிங்களா, சக்கரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட உரை சரிங்களா, உரை செஞ்சிருக்காரு சரிங்களா. அப்போ உரையாசிரியர் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் யாரு, மு கோபாலகிருஷ்ண மாச்சாரியார் சரிங்களா. கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் சரிங்களா. எப்படிலாமும் பேரை கேவலப்படுத்திட்டு சாரிங்க. அப்போ பட்டியல் ஒண்ணுல அதனால ஏன் சொல்லியிருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஒளி சரிங்களா, ஃபர்ஸ்ட் உள்ள ஒளி நீக்கு சரிங்களா. ஒளினா ஒளி சரிங்களா, நீக்கு சரிங்களா. சரி, அப்போ நல்லா பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா. எந்த இட வருது அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இந்த களி சரிங்களா. இந்த களி அப்படின்னா வந்து தடி சரிங்களா, தடி. சரி, ஒளி அப்படின்னா இந்த ஒளி தான் வெளிச்சம். இந்த களி அப்படின்னா வந்து மகிழ்ச்சி சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பொறுத்துக சரிங்களா. அப்போ தாவரத்தோட உறுப்பையும் கொடுத்துருக்காங்க சரிங்களாங்க. அப்ப தாளை மடல் எல்லாத்துக்குமே தெரியும். மானா இலை சரி, வேப்பம்னா தலை, தென்னைனா ஓலை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நீரோட்டக யமக அந்தாதி நூலின் சிறப்பு யாது சரிங்களா. இந்த நீரோட்டக யமக அந்தாதி அந்த நூலோட சிறப்பு என்னன்னு பாருங்க. இதழ்கள் ஒன்றோடொன்று பொருந்தாமல் வரும் சொற்களை அமைந்து பாடுவது சரிங்களா. அமைத்து பாடுவதுதான் என்னது, நீரோட்டக யமக அந்தாதி. அதுல இருக்கக்கூடிய அந்த சொற்கள்லாம் எப்படி இருக்குமா, இதழ்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாத அந்த சொற்களை எடுத்து அமைக்கப்பட்ட அந்த நூல்களாக இருக்குமா. இன்னொரு வாசிக்கிறோமா, நீரோட்டக யமக அந்தாதி நூலின் சிறப்பு, அந்த நூலோட சிறப்பு என்னது, இதழ்கள் ஒன்றோடொன்று பொருந்தாமல் வரும் சொற்களை அமைத்து பாடுவதுதான் வந்து நூலோட சிறப்பு சரிங்களா. சரி, மாதானுபங்கி திருவள்ளுவர் தான் சரிங்களா. மாதானுபங்கினாலே யார் தான், திருவள்ளுவர் தான். போட்டு குழப்பவே கூடாது சரிங்களா. மாதானுபங்கி திருவள்ளுவர். பிரித்தெழுதுக. தாதுதி சரிங்களா, தாதூதி சரிங்களா. தாது பிளஸ் ஊதி தாதூதி சரிங்களா. சரி, கடைசி என்ன கொடுத்துருக்காங்க, சாரி கடைசிலாம் இல்ல, பொருந்தாத இணையை கண்டறிக சரிங்களா. அப்ப பொருந்தாதது மத்த எல்லாமே பொருந்தக்கூடியது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியலாம், எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. ரீடு சரிங்களா. ரீடுனா மீண்டும் சரிங்களா. ரீடு நம்ம வந்து பண்ணுவோம், எல்லாமே போன்லயும் பண்ணியிருப்போம், லேப்டாப்லயும் பண்ணியிருப்போம், கம்ப்யூட்டர்லயும் பண்ணியிருப்போம். ரீடுனா என்ன பண்ணுவோம், முதல்ல நம்ம செஞ்சது திரும்ப வரும் சரிங்களா. நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணமோ அது ரீடு கொடுத்தோம்னா அந்த சேஞ்சஸ் இல்லாம ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே வரும். சரி, ரெக்கர் அப்படின்னா என்னது, திரும்பவும் நிகழ். ரெக்கர்னா திரும்பவும் நிகழ். ரெக்டம் அப்படின்னா வந்து மலக்குடல், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ரெக்டல் அப்படின்னா வந்து சரி கட்டக்கூடிய, அதுதான் என்னது தவறானது சரிங்களாங்க. சரி, கூத்தராட்சிப்படை என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் வந்து மலைப்படுகடம் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின். பொறுத்து சொல்லியிருக்காங்க, சொல் பொருள் தான் சரிங்களா. நட்டார்னா நண்பர், தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா. நனி அருகில், நனி அருகில். சரி, பாயல் அப்படின்னா படுக்கை, பாயல் படுக்கை, பாயல தான் என்ன செய்வோம், படுப்போம் சரிங்களா. மதுகை வலிமை, மதுகை வலிமை. அப்போ நனி அப்படின்னா நம்மளுக்கு அதை பார்த்தோன்னே தெரிஞ்சு சரிங்களா. நனினா அருகில், நட்டார் சரிங்களா, நட்போடு இருக்கிறவங்க, நண்பர் சரிங்களா. எல்லாரும் ஞாபகம், ஆப்ஷன் பி சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். விடை கேட்ச வினாவை தேர்ந்தெடுக. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். வையகம் புகழ் பெற்றது எதனால் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின். ஆட்சீர் வேர்ச்சொல் தேர்வு செய் சரிங்களா. ஆட்சி அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல், அதுல இருந்து வந்திருக்கூடியதான் இது ஆட்சீர் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின்.
பின்வருவனவற்றுள் மோனை தொடைக்கு தொடர்பில்லாதது எது? சரிங்களா, மோனைக்கு தொடர்பில்லாதது. சரிங்களா, இதை பாருங்க, எதுகை. சரிங்களா, இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தாலே அது என்னது? எதுகை. சரிங்களா, முதல் எழுத்து ஒன்றி வருவதுதான் மோனை. சரிங்களா, இப்போ முதல் எழுத்து மோனையோடது எப்படிலாம் இருக்குன்னு பாருங்க. முதல் எழுத்து ஒன்றி வருவது, முதல் எழுத்து இனவெழுத்தாக இருப்பது. சரிங்களா, முதல் எழுத்து இனவெழுத்தாக இருப்பது, அடிகளிலும் சீர்களிலும் அமையக்கூடியது. சரிங்களா, எல்லாமே கரெக்ட். அப்போ மோனைக்கு பொருந்தாது, இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது, அது எதுகைக்குரியது. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின். சரியாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்பா ஒரு வழியா கேட்டாங்க நம்மளுக்கு. சரி, நீர்வேலி உருவகம். சரிங்களா, மேலையும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். சரிங்களா, நீர்வேலி உருவகம், மற்ற எல்லாமே எனக்கு தப்பு. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பொறுத்துகதான். சரிங்களா, அப்ப சிற்பியால் சிற்பம் செதுக்கப்பட்டது. சிற்பியால் செதுக்கப்பட்டது. சரிங்களா, அப்ப செயற்பாட்டு வினை. சரி, அப்போ சிற்பி சிற்பத்தை செதுக்கினார், இது செய்வினை தான். சரிங்களா, சரி, டைரக்டா சொல்லியாச்சு. சரி, சிற்பி சிற்பத்தை செதுக்குவாரா? சரிங்களா, இது என்னது? வினா வாக்கியமாயும். சரிங்களா, சரி, அப்போ இது ஆச்சரியக்குரிய என்ன வந்து உணர்ச்சி வாக்கியமாயும். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது என்னதுதான்? பொருத்துகதான். சரிங்களா, சரி, அப்போ ஆற அப்படின்னா நிறைய. ஆற அமர உட்காந்து சாப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்ப ஆறனா என்னது? நிறைய. இந்த ஆற நல்லா பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா, இந்த ஆற அப்படின்னா தனிய. சரிங்களா, இந்த ஊர அப்படின்னா நகர, இந்த ஊர அப்படின்னா சுரக்க. சரிங்களா, சரி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக. எப்பா கேட்டாங்கப்பா. குறவர் அப்படின்னா யாரா? ஆசிரியரா. சரிங்களா, இந்த பார்த்து வச்சுக்கோங்க. இந்த குறவர்னா யாரு? அந்த இனத்தவர். சரிங்களா, குறவர் இனத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ இந்த குறவர்னா யாரு? இனத்தவர். இந்த குறவர்னா ஆசிரியர். நல்லா பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக. சரிங்களா, அப்ப இந்த வளை அப்படின்னா சிலந்தி வளை. சரிங்களா, இந்த வளை அப்படின்னா வந்து துவாரம். சரிங்களா, இந்த வளை அப்படின்னா வந்து புன்னை மரம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இயைந்தவர் இச்சொல்லின் வேர்ச்சொல். இயை. சரிங்களா, இதுதான் வேர்ச்சொல். சரி, கற்றவன் இச்சொல்லின் வேர்ச்சொல் கல். சரி, இதுவும் பார்த்திருப்போம் நினைக்கிறேன். மேலே பார்த்தோமா? பார்த்திருப்போம். சரி, சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. சந்திப்பிழை இல்லாத தொடரை. சரி, சரிங்களா, அப்போ புரட்சி பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தோன்றினார். இதுதான் கரெக்ட். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அழுவு சொற்கள் நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்ய. அதாவது கொச்சையா இல்லாம. சரிங்களா, கொச்சையா இல்லாம நம்ம தமிழ் சொற்கள் இருக்கக்கூடிய வாக்கியத்தை தேர்வு சொல்லிருக்காங்க. சரிங்களா, வலுவு இல்லாத. சரிங்களா, சரி, அப்போ வியர்வை சிந்த சுவரில் ஏறினான். இதுதான் கரெக்ட். சரிங்களா, வியர்வை தான் என்னது? கரெக்ட். சரி, இது என்னதான்? பொறுத்துக்கலாம். சொல் பொருள் கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. புயல்னா மேகம். சரிங்களாங்க, புரை அப்படின்னா குற்றம், சலம் அப்படின்னா வஞ்சனை. சரிங்களா, துப்பு அப்படின்னா உணவு. சரிங்களா, என்னப்பா உணவை போய் துப்ப சொல்றீங்க? சரி, ஆப்ஷன் பி தான் சரியான. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பொறுத்துக. சரிங்களா, நூலாசிரியரும் கொடுத்துட்டாங்க. சரி, குற்றால குறவஞ்சி பார்த்தாலே தெரிஞ்சிடும் யாரு? திரிகூட ராசப்ப கவிராயர் குற்றால குறவஞ்சி. சரிங்களா, இதை என்னால மறக்கவே முடியாது, ஏன்னா நாங்களும் குற்றால சைடு தான். சரிங்களா, சரி, ராவண காவியம் அப்படின்னா யாரு? புலவர் குழந்தை. சரிங்களா, குழந்தை மாதிரி இருந்துகிட்டு ராவண காவியத்தை என்ன செஞ்சாரு? எழுதி முடிச்சாரு. அந்த மாதிரி ஞாபகம். மீனாட்சி அம்மை குரம். சரிங்களா, இது யாரு? குமரகுருபரர். சரிங்களா, அப்போ தில்லை கலம்பகம் யாரு? நம்ம ரெட்டை புலவர். சரிங்களா, ரெட்டை புலவர் தான் தில்லை கலம்பகம். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அப்போ ரெட்டையர்களாவே இருந்தா எப்படி இருக்கும்? தில்லா இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி ஞாபகம். மாற்றான் படத்துல வர்ற மாதிரி. சரி, அதுக்கடுத்து என்னது? மீனாட்சி அம்மை குரம், குமரகுருபரர். பழி நாணுவானை பெயர் சொல்லின் வகையறிக. சரிங்களா, வினையாளனையும் பெயர். சரிங்களா, பழி நாணுவானை. சரிங்களா, அவன் வினையாளனையும் பெயர். அடுத்த கொஸ்டின் பொறுத்துகதான். சரிங்களா, புரட்சி கொடி திருக்குறள் கற்றாள். சரிங்களா, சரி, தன்வினை. சரிங்களா, தன்வினை அவதான் செஞ்சிருக்கா? கற்றிருக்கா. சரி, புரட்சி கொடி திருக்குறள் கற்பித்தாள், பிறருக்கு கற்பிச்சிருக்கா. அப்ப பிறவினை. சரிங்களா, புரட்சி கொடியால் திருக்குறள் கற்பிக்கப்பட்டது. சரிங்களா, அது என்னது? செயற்பாட்டு வினை. சரிங்களா, புரட்சி கொடி திருக்குறள் கல்லார். சரிங்களா, அப்போ இது என்னது? எதிர்மறை. கல்லார். சரிங்களா, எதிராக வந்துருச்சுல. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதுவும் என்னது? பொறுத்துகதான். சரி, நிலத்தை கொடுத்துட்டாங்க, பொழுதுகளை சிறு பொழுத கொடுத்துட்டாங்க. சரிங்களா, சரி, அப்போ குறிஞ்சி என்னது? யாமம். சரிங்களா, சிறு பொழுது. குறிஞ்சியோட சிறு பொழுது என்னது? யாமம். முல்லைக்கு என்னது? மாலை. மருதத்துக்கு வைகரை. சரி, நெய்தலுக்கு ஏற்பாடு. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. சரிங்களா, கணம் அப்படின்னா கூட்டம், பொய்ம்பு அப்படின்னா வலிமை, அலமரல் வருந்துதல். சரிங்களா, வேல் விருப்பம். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
பின்வருவனவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எது? சரிங்களா, அப்ப அது ஒன்றை மட்டும் தவிர்த்துட்டு மத்த எல்லாமே அவர் எழுதுனது. சரிங்களா, என்னதான் எழுதியிருக்காரு? சரி, அப்ப இதெல்லாம் எழுதியிருக்காரு. அழுங்கல் அந்தாதி, திருக்காவலூர் கலம்பகம், அடைக்கல மாலை, இதெல்லாம் அவர் எழுதியிருக்காரு. அப்ப எழுதாதது சத்தியதேவ கீர்த்தனை. சரிங்களா, இதுதான் அவர் எழுதாதது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.